பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய வேலையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். இன்றைக்கும் நம் தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 145 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்த தேவன். இங்கே சொல்லப்படுகிறது, இந்த சங்கீதங்களின் தலைப்பு தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ஸ்தோத்திர சங்கீதம். என்ன ஸ்தோத்திர சங்கீதம்னா, அவன் கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிற ஒரு காரியங்களை தான் இதில் அதிகமாய் பார்க்க முடியும். இதையெல்லாம் அவன் சொல்லிட்டு பாருங்க, அந்த 19 வசனத்துல என்ன சொல்லுகிறார், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஏனென்றால் தாவீது நெருக்கத்தின் நேரத்திலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை எல்லாம் கேட்டு எல்லா இடுக்கங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் இருந்து தாவீதை தேவன் விடுவித்தார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. நம் தேவன் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன். இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள 1000 விருப்பங்கள் இருக்கும். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன விருப்பம் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? நிறைய காரியங்களை சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஒருத்தர் கேட்டா என்ன சொல்லுவாங்க, என் குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு சிலரை கேட்டா என்ன சொல்லுவாங்க, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கூப்பிட்டு உங்க விருப்பம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிலரை கூப்பிட்டு உங்க விருப்பம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாங்க. பலவிதமான விருப்பங்களை மனிதர்கள் இன்றைக்கு தெரிவிப்பார்கள். நாம் போய் ஒரு மனிதனிடத்துல போய் நம்ம விருப்பத்தை சொல்லுவோம் என்றால் நம்முடைய விருப்பத்தை மனிதர்கள் நமக்கு நிறைவேற்ற முடியுமா? முடியாது. நம்முடைய மனதில் இருக்கிற விருப்பத்தை எல்லாம் நமக்கு தெரிந்த மனிதர்களிடத்திலே, உறவுகளிடத்திலே, நம் குடும்பத்தாரிடத்திலே போய் நாம் சொல்லுவோம் என்றால் அந்த மன விருப்பத்தை அவர்கள் கேட்டு அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுப்பார்களா? ஏனென்றால் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு, அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ சங்கங்களே, உங்கள் ஒவ்வொருவரின் மன விருப்பத்தின்படி நம் தெய்வனாகிய கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் மன விருப்பம் இன்றைக்கு என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன? அதை தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய மன விருப்பம் இருக்கும். இன்றைக்கு குடும்பங்களை பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், அந்த தொழிலே முன்னேற்றம் வேணும், மற்ற ஜனங்கள் மத்தியிலே நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் யாருக்கிட்டே கடன் வாங்கக்கூடாது, கையை நீட்டக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு மன விருப்பம் கூட உங்கள் வாழ்க்கையில உங்க இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். எஸ்தர் ராஜாத்தியே ஆகாச ராஜா கேட்டாரு, உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டார். கேட்டாரா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களாகிய உங்களுடைய விருப்பங்கள், உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர்
நிறைவேற்ற வல்லவராக. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் மன விருப்பத்தின்படி செய்து உன் ஆலோசனைகளை நாம் நிறைவேற்றுவாராக. எனக்கு என்ன மன விருப்பத்தோடு இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க? என்ன மன விருப்பத்தை நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபமாக விண்ணப்பமாக என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்து உங்கள் ஆலோசனைகளை நாம் நிறைவேற்றுவார். ஒரு தாய் தகப்பனிடத்துல ஒரு சிறு பிள்ளை போய் ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் எப்படியாவது அந்த தாய் தகப்பன் என்ன சொல்ல நினைப்பாங்க, என் பிள்ளை நினைக்கிறது, என் குழந்தை நினைக்கிறது நான் எப்படியாவது என்ன பண்ணணும், நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா தாய் தகப்பனை காட்டிலும் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவராக நல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க, சிக்ஷிப்பாங்க, நமக்கு பல காரியங்களை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு வயது சென்றுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கடைசி வரைக்கும் நடத்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் என்ன பண்ணுவாரு, செய்வாரா? ஒரு ஆண்டவர் பிள்ளையுடைய மன விருப்பத்தை அவர் செய்வாரா? நிச்சயமா அவருக்கு செய்வார். நியாயமான மன விருப்பமா இருக்கும் என்றால் நிச்சயமா அவர் செய்வார். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மன விருப்பம் இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அவங்க சொல்லுவாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் வியாபாரம் ஆகக்கூடாது, எனக்கு தான் வியாபாரம் ஆகணும். எங்க வீட்டு எதிர்க்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க எனக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனோம். எல்லாரும் எல்லா ஜெபத்தை விட ஆண்டவர் என் ஜெபத்தை தான் கேட்கணும். ஒவ்வொருடைய மன விருப்பம், இந்த மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டார். நியாயமான மன விருப்பம் உனக்கு இருக்கும் என்றால் நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். உன் குடும்பம் மாறணுன்ற ஒரு விருப்பம் இருக்குதான், ஆண்டவரால் மாற்ற முடியும். உன் சூழ்நிலை மாறணும், ஆண்டவரை நீ விரும்புறைய ஆண்டவர் மாற்றுவாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புறைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. உன் தொழில் பிசினஸ் ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறியா, கர்த்தர் உன் மன விருப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தாவீது ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் சொன்னார் ஆண்டவர். தாவீதுடைய வாஞ்சை எப்படியாவது நான் ஆலயத்தை கட்டணும். ஆண்டவர் சொன்னார், நீ அநேக யுத்தங்களை செய்து ரத்தம் சிந்தினபடியினாலே உன் கர்ப்பப்பிராப்பாக்கி உன் குமாரன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான், நான் உனக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தி தருவேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு நிலையில்லாத ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம். நீங்க அடிக்கடி கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நிலையான ஒரு வீடு இல்லை. நீங்க ஒரு ஆண்டவரிடத்துல நீங்க விரும்புனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா நியாயமான விருப்பமா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். யாருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவாரா? வாசிங்க 19 வாசிங்க. போதும். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய நீ எப்படி வேணா இரு, உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? நீ ஆலயத்துக்கு வராத, ஜெபிக்காத, எப்படி வேணா இருந்துக்கோ, உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடந்த ஆண்டவர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுவாரா? அப்படி வேதம் சொல்லுதா? அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதா? இல்லை. அவருக்கு யாரெல்லாம் பயந்து இருக்கிறாங்களோ அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்ன? ஐயோ இன்னைக்கு இந்த வாரம் சர்ச்சுக்கு போறேன்னா பாஸ்டர் போன் பண்ணி கேட்பாரு, அது ஆண்டவருக்கு பயப்படுறதா? ஐயோ இன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் போடாத போயிட்டேன், ஆண்டவர் என்ன தண்டிச்சுவாரா? அது பயப்படுறதா? பயப்படுறதுனா என்ன சொல்லுங்க?
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:13 வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ என்ன பண்ணணும்? வெறுத்துடணும். சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரிகாசக்காரர் உட்கார்ந்த இடத்தில் உட்காராத. இது ஆண்டவருடைய கட்டளை. அப்ப நம்ம அதை செஞ்சு என்ன பண்றது? நம்ம தீமையை வெறுக்கல, கர்த்தருக்கு நாம பயன்படுத்த. அதான அர்த்தம். நமக்கு சாலமோன் எழுதின அந்த நீதிமொழிகள்ல தெளிவாக சொல்லப்படுகிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ கர்த்தருக்கு பயப்படல உன் வாயை சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்ன பிரச்சனை என்ன பண்ணுவாங்க? பைபிளை தூக்கி வந்து நான் ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? பைபிளை கையில காட்டுவாங்க. இது கர்த்தருக்கு பயப்படுறதா? வெறும் வாய் வார்த்தையினால் அல்ல, கிரியையினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். செயல்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களை உன் வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்து போட்டு நீ ஆண்டவருக்கு உண்மையா வாழ்வேனா, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த சொல்ற தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாங்கியும் நான் வெறுக்கிறேன். எதை வெறுக்கிறார் ஆண்டவர்ல? பெருமையான பேச்சு உனக்கு எப்போ போதோ அப்பதான் நீ ஆண்டவருக்கு பயப்படுறன்னு அர்த்தம். பெருமை அதை ஆண்டவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. எவ்வளவு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது. மற்றவங்க மத்தியில நம்ம தான் பெரியாருன்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது, நிரூபித்து காட்டக்கூடாது. நீங்க இவ்வளவுதான் படிச்சிருக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. பெருமையை கர்த்தர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அகந்த தீய வழியை புரட்டுவாய். இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. உங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க, மற்றவங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க. உங்ககிட்டயே நல்லாவே பேசிட்டு போயிருப்பாங்க, மறு நிமிஷமே உங்களை பத்தி வேற பற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட நாவாய்? ஆமா, புரட்டுவாய். இது ஆண்டவர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். மன விருப்பத்தின்படி ஆண்டவர் நிச்சயமா செய்ய உனக்கு வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 145:9 வாசிங்க. கர்த்தர் எல்லாருமே எப்படி இருக்கிறாரு? தயம் உள்ளவராக இருக்கிறாரு. ஏன் பணக்கார, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி எதையும் ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாருமே தயம் உள்ளவர். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் மீது ஆண்டவர் தயம் உள்ளவராக இருக்கிறார். உங்க மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் மன விருப்பம் எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நியாயமான மன விருப்பம் இருக்கும் என்றால் நிச்சயமா ஆண்டவர் அதை நிறைவேற்றுவாரு. அவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றணும்னா அவருக்கு நீ பயப்படணும். அவருக்கு பயப்படுதுன்னா வெறும் வாய் வார்த்தையில அல்ல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஐயோ, என் ஆண்டவர் பார்க்கிறார், இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு இது பிரியமில்லை, நான் இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து அந்த காரியத்தை விட்டு வெளியே வர பாருங்க. அப்பதான் நம்ம கர்த்தருடைய பார்வையில ஆண்டவருக்கு பயப்படுறோம். அப்ப நீ ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உன் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவாரு. வாசிக்கிற கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் எல்லா கிரியைகள் மேலுள்ளது. கிரியைனா என்ன? செயல். அவர் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? படைச்சாரு. அவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றின் மேலும் அவருடைய கரம் இருக்கிறது.
அவர் படைச்ச படைப்புகள் எல்லாவற்றையுமே அவர் கரம் இருக்கிறதுனால தான் மழை வருது, வெயில் வருது, எல்லா நேரத்துல எல்லாம் என்ன ஆகுது, நடக்குது, பூமி சுத்துதா. என்ன அவருடைய கிரியைகள் மேல் எப்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய எல்லா கிரியைகளில் மேலுள்ளது. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்க 8ஆம் வசனத்திலே கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் நல்ல தேவன், நம் தேவன் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். கர்த்தர் எல்லாருமே தயவுள்ளவராய் இருக்கிறாரு. ஒரு திருச்சபைக்கு அநேக ஜனங்கள் வரலாம். ஒரு சிலர் வாழ்க்கையில் வந்த பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைய அற்புதங்களை செஞ்சிடறாரு, அவங்க மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுறாரு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறது, இன்னைக்குதான் வந்தாங்க, அவங்களுக்கு இவ்வளவு அற்புதம் ஆண்டவர் செஞ்சுட்டாரு, நம்ம எவ்வளவு வருஷமா இருக்கிறோம், ஏன் நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யல, ஏன் நம்ம மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றல? அது அவர்கள் மீது குற்றம் அல்ல, தேவன் மீது குற்றம் அல்ல. தேவன் எல்லார் மீது எப்படி இருக்கிறாரு, தயவுள்ளவராக தான் இருக்கிறாரு. நம்மள நாம ஆராய்ச்சி பார்த்து எது ஆண்டவர் பார்வையில தீமையா இருக்குது அதை நம்ம விருப்போம் என்றால் கர்த்தர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வாராக, உங்கள் குடும்பத்திலே நன்மை செய்வாராக. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மன விருப்பத்தை தேவனாகிய கர்த்தர் வருகிற நாட்களிலே, இந்த நாட்களிலே, இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்துல ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுதி நிற்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். நீ மன விருப்பத்தின்படி செய்து ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் என்ன மன விருப்பத்தோடு மன வாஞ்சையோடு ஆண்டவரே உம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மன விருப்பங்கள், மன வாஞ்சைகள், எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கிறோம். நன்மையான காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.